சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு கூடுகிறது. கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி கூற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 151 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் தமிழ்நாட்டில் உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு விருது வழங்க உள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் என்ற நடைமுறை அமலுக்கு வந்தது. தங்களின் குழந்தைகள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தால் ஃபெயிலாக சம்மதிப்பதாக பெற்றோர்களிடம் பள்ளிகள் ஒப்புதல் கடிதம் பெற்று வருகின்றன. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தன. மேலும் மழை காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான், இந்தியா இடையே மோதல் போக்கு அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள பாகிஸ்தான் FM வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை விதித்துள்ளதாக பிபிஏ பொதுச் செயலாளர் ஷகீல் மசூத் அறிவித்தார். பாலஸ்தீன் நகரமான காசா மீது இஸ்ரேல் இயன்ற எல்லா வழிமுறைகளிலும் பயங்கரத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. மக்கள் வசிக்கும் முகாம்கள், பள்ளிகள் என குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் அதே சூழலில் காசாவுக்குள் எந்த உணவும் உதவிப் பொருட்களும் செல்ல முடியாதபடி பார்த்துக் கொள்வதில் இஸ்ரேல் தீவிரமாக இருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா அகதிகள் நிறுவனத்திற்கும் இஸ்ரேல் தடை விதித்து உள்ளது. இதனால் குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் பசியாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பைக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைந்ததால் நடப்பு சீசனில் இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெளியேறியது. இதுவரை விளையாடிய 11 போட்டிகளில் 3இல் மட்டுமே வெற்றி பெற்று உள்ளது. ராஜஸ்தானை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மும்பை அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்றிரவு அரங்கேறும் 51வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான குஜராத் டைட்டன்ஸும் ஐதராபாத் சன்ரைசர்ஸும் மல்லு கட்டுகின்றன. இவ்விரு அணிகளும் 5 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் 4இல் குஜராத்தும் 1இல் ஐதராபாத்தும் வெற்றி பெற்று உள்ளன.